ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. இப்போ திருப்பாவையின் மூலமாக 5வது பாசுரத்தினுடைய தாத்பரியாம்சத்தை பார்க்க இருக்கிறோம். 5வது பாசுரத்துல சொல்லப்பட்டிருக்கிற விஷயம் பிரம்ம வித்யா பிரபாவம் அப்படின்றது. பிரம்ம வித்யா பிரபாவம்னா என்ன? 32 வித்தியைகள் காட்டப்படுகிறது. அந்த பிரம்மத்தை அடைவதற்கு, அறிந்து அடைவதற்கான வழிமுறைகள் காட்டப்படுகின்றன. அதுல பக்தி யோகமும் ஒண்ணும். பகவானை தவிர்ந்த மற்ற விஷயங்களை நாம் விரும்பினால் அடைய வேண்டும் நினைத்தாலும் நம்முடைய பாப புண்ணிய கணக்குகள் ஒன்று ஏறின்னு இருக்கும், இல்லை இறங்கிட்டு இருக்கும், அவ்வளவுதான். பாபத்திலிருந்து விடுபட முடியுமா அப்படின்னா முடியவே முடியாது. ஆக பாபத்திலிருந்து விடுபட வேண்டும், விடுபட்டு நிரந்தரமாக நிரதிசயமாக ஒரு ஆனந்தத்தை பெற வேண்டும் அப்படின்னு சொன்னால் அப்பொழுது அந்த பிரம்மத்தை வசப்படுத்த வேண்டும் அப்படின்னு காட்டப்படுகிறது. அதுதான் பிரம்ம வித்யா பிரபாவம் அப்படின்னு சொல்லப்படுறது. பக்தி யோகத்துல எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னால், பக்தி யோகம்ன்றது முதல்ல திரைவர்ணிக்கனா பறந்திருக்கணும். அது மட்டுமல்லாமல் 10 10 வேதாத்தியனம்லாம் பண்ணியிருக்கணும். அது மட்டுமல்லாமல் அவன் நித்திய கர்மானுஷ்டானங்களை பண்ணி கர்மயோகத்திலே அவலம்பித்து அந்த கர்மயோகத்தின் மூலமாக ஆத்ம சாட்சா்காரம், ஆத்மாவை உள்ளங்கை நெல்லிக்கனி போல் பார்த்து இந்த ஆத்மா அந்த எம்பெருமானுக்கு அடிமை, அந்த எம்பெருமானுக்கு உடலாக இருக்கிறது அப்படின்றத உணர்ந்து தைலதாராவதவி சின்னமான ஸ்மிருதி சந்தானம் அப்படின்னு சொல்லப்படுறது. ஸ்ரோதவ்யா அவனை பத்தி கேட்கணும், மந்தவ்யா அந்த எம்பெருமானை பத்தி மனனம் பண்ணணும். அவனுடைய பிரபாவங்களை மனனம் பண்ணின பிற்பாடு நிதித்தியாசிதவ்யா எந்த விதமான இடைவெளியும் இல்லாமல் அவனையே சிந்தித்துக் கொண்டிருக்க வேண்டும். அப்படி சிந்தித்தால் திரட்டவ்யா நேரே பார்ப்பது போல ஒரு உருவெளிப்பாடு ஏற்படும். அதைத்தான் ஆச்சாரிய ஹிருதயத்துல கனவில் மிக்க தரிசனம் அப்படின்னு காட்டுகிறார். அதற்கு மேலே இவன் சென்று பல படிகளிலே சென்று இவனுக்கு புண்ணிய பாபங்கள் தொலைந்தால் அவனை அடைகிறான் அப்படின்னு காட்டப்படுறது. இப்படி பலவிதமான வித்தியைகள் காட்டப்பட்டிருக்கின்றன அந்த பிரம்மத்தை அடைவதற்கு. அப்படி அடைவதற்கு என்ன முக்கியம் அப்படின்னால், அதாவது மனசாலும் மெய்யாலும் மொழியாலும் அந்த எம்பெருமானை சிந்தித்திருத்தல் என்பது ரொம்ப முக்கியம். அதைத்தான் ஆண்டாள் இந்த இடத்துல காட்டுறாள். என்ன காட்டுறா? தூமலர் தூவி தொழுது, கையில் எடுத்து மலரை தூவணும், தூவி தொழுது வாயினால் பாடி மொழியாலே மனத்தினால் சிந்திக்க அவனை எப்பொழுதுமே சிந்தித்திருந்தால் என்ன ஆகும்? போழபிழையும் புகுதருவான் நின்னனவும் தீயினில் தூசாகும். இதுக்கு முன்னால பண்ணின பாபம் இருக்கு பாருங்கோ, அதுவும் இதற்கு மேல பண்ண போற பாபங்கள். இதுக்கு முன்னால பண்ணின பாபங்கள் என்ன ஆகும் அப்படின்னால், நெருப்புல இட்டார் போல, ஊமுள்ள நெருப்புல போட்டா எப்படி தக தக தகன் எரியுமோ அது போல எரிந்து விடும் உமிய நெருப்புல போட்ட போது. அந்த எம்பெருமானை அடைந்த பிற்பாடு, எம்பெருமானையே நாம் பற்றி விட்ட பிற்பாடு என்ன நடக்கும் அப்படின்னால், இதுக்கு மேல பண்ணக்கூடிய பாபங்கள் இருக்கே, இவன் இதுக்கு மேல பாபம் பண்ணுவானா? எம்பெருமானை உண்மையாக உணர்ந்தவன் பாபமே பண்ண மாட்டான். அப்போ அதுக்கு மேல என்ன பாபம் இருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். என்ன பாபம் இருக்கும் அப்படின்னால், இவன் தன்னை அறியாமல் இந்த பிரகிருதி சம்பந்தத்தாலே ஏதேனும் ஒரு பாபம் ஏற்பட்டதேயானால் அந்த பாபம் இவனை ஒட்டுவதில்லை. அப்போ பிரம்ம வித்யா நிஷ்டனுக்கு, பிரம்மம் கைவரப்பெற்றவனுக்கு என்ன நடக்கிறது அப்படின்னால், முன்புள்ள பாபங்கள் கழிந்து விடுகின்றன. அதற்கு மேலே பண்ணக்கூடிய தன்னை அறியாமல் செய்யக்கூடிய பாபங்கள் ஒட்டுவதில்லை அப்படின்னு சொல்லுறது. போய பிழையும் புகுதருவான் நின்னனவும் தீயினில் தூசாகும் செப்பு அப்படின்னு காட்டுறா. அப்ப பிரம்ம வித்யா பிரபாவம்னா என்னன்னால், பிரம்மத்தை பத்தின ஞானம், பிரம்மத்தை உண்மையான உருவிலே அறிந்து கொள்ளுதல். இப்போ பிரம்மத்தை பத்தின ஞானம்னா என்னன்னால், பிரம்மம் காலத்தாலும் தேசத்தாலும் வஸ்துவாலும் அளவிட்டறிய முடியாதவன் முதலான வேதாந்த கருத்துக்களால் ஆகி இருக்கிற ஞானம். ஆனா இந்த கோபிமார்களுக்கு இந்த ஞானமே இல்லையே. இது எப்படி வந்தது அப்படின்னால், அது கிருஷ்ண சம்பந்தத்தாலே கண்ணனை நேரே பார்ப்பதனாலே கண்ணனும் பெருமானிடத்திலே அவர்களுக்கு இருக்கக்கூடிய பூர்ணமான
எந்த விதமான கலப்புமற்ற பக்தியினாலே அது ஏற்பட்டிருக்கிறது என்று காட்டப்படுகிறது. அப்படி பிரம்ம வித்யா பிரபாவ நிட்டனானவன் எப்பொழுதும் மனசாலும் மெய்யாலும் மொழியாலும் எம்பெருமானையே சிந்தித்திருப்பான். அப்படிப்பட்டவனுக்கு முன் செய்த பாபங்கள் நெருப்பில் இட்டார் போல புசுங்கி விடுகிறது. மேல் செய்யும் அவனை அறியாமல் மேல் செய்யும் பாபங்கள் அவனை ஒட்டுவதில்லை. இப்படி புண்ணிய பாபங்கள் தொலைந்தால் என்ன ஆகிறது அப்படின்னு சொன்னால், அந்த எம்பெருமான் அவனை அடைகிறான். இவன் தஸ்ய ஆத்மா புண்ணிய பாப்பே விதூயா என்று இதை துறந்து அந்த எம்பெருமானை அடைகிறான். இது நசிந்து போய் அந்த எம்பெருமானை அடைகிறான் என்று காட்டப்படுகிறது. அப்படிப்பட்ட பிரம்ம வித்யா பிரபாவம் தான் 5வது பாசுரத்தாலே காட்டப்பட்டது என்று காட்டியிருக்கிறார்கள் நம் பெரியவர்கள். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.